ஓம் சாயிராம். ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தமாகட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாயிராம். நம்ம எல்லாருமே நல்லபடியாக வாழ்ந்துட்டுருக்கோம்ல, சாயப்பாவோட பிளெஸ்ஸிங்ஸில். அதே மாதிரி எல்லாரும் நல்லபடியாக வாழணும்னு நினைக்கிறேன். இப்போது ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒவ்வொருத்தரும் நல்லபடியாக இருந்து அந்த குடும்பம் வளர்கிறதுக்கு உண்டான எல்லா கடமைகளையும் செஞ்சாதான் அந்த குடும்பம் சீரும் சிறப்புமாக சமூகத்தில் ஒரு அந்தஸ்து பெற்று வாழும். அதுக்கு மெயின் முக்கியமான அடிப்படை காரணம் என்னென்னா, இன்றைக்கி நம்ம வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு மாமியார் இருக்கலாம், அம்மா இருக்கலாம், அப்பா இருக்கலாம், மாமனார் இருக்கலாம், ஹஸ்பண்ட் இருக்கலாம், ஒய்ஃப் இருக்கலாம், இவங்க எல்லாருமே. அப்போது மெயினான ஒரு விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு வீட்டுக்குமே குடும்பத் தலைவர்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான அவசியமான ஒரு கேரக்டர். அவர் தம் கடமைகளை சரிவர செஞ்சாதான் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். அவர் குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு தேவை என்னென்னா, மெயினாக உழைப்பை மட்டும்தான் முதலீடு செஞ்சால் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க அத்தனை பேர்த்தோட தேவையை பூர்த்தி செய்ய முடியும். அவரோட வழிகாட்டுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் தான் குடும்பத்துக்கு அப்பாவாகவும், அப்புறம் தாத்தாவாகவும், அதுக்கப்புறம் மாமனாராகவும், இந்த மாதிரி ஆண்கள் இருக்காங்கள்ல, அவங்களோட ஒவ்வொரு கேரக்டர், அதற்குரிய கடமைகள், இது எல்லாத்தையும் சரிவர செய்ய முடியும். உழைப்பின் மூலம் மட்டும்தான் சரிவர செய்ய முடியும். அவங்க குணங்கள், பழக்க வழக்கங்கள்லாம் சரியாக இருந்தால் தான் கரெக்டாக உழைக்கவே முடியும். அப்போ தான் எல்லாமே சேஞ்ச் ஆகும். அதனால் அவங்க ஒழுங்காக இருக்கணும். அவங்க என்ன தான் ஒழுங்காக இருந்தாலும் இல்லாட்டியும் அவங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் தான் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வழிகாட்டுதலாக இருப்பாங்க. யாராவது பெண்கள் ஏதாவது சொன்னாங்கன்னா, அது அம்மாவாக இருக்கட்டும், மாமியாராக இருக்கட்டும், பொண்டாட்டியாக இருக்கட்டும், மகளாக இருக்கட்டும், அக்கா தங்கச்சியாக இருக்கட்டும், இந்த மாதிரி யாராக இருந்தாலும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. ஏன்னா பெண்களுக்கு கொஞ்சம் அதிகமான பவர் இருக்குது. ஆண்கள் இல்லாமல் பெண்களாலேயும் வாழ முடியாது, பெண்கள் இல்லாமல் ஆண்களால் வாழ முடியாது அப்படின்னு தான் நாம் நினச்சிட்ருக்கோம். ஆனால் அப்படி இல்லை. இப்போ எல்லா உறவுகளுமே நம்மளை விட்டு விட்டு போயிடும். அதுதான் ஒன்று சொல்லுவாங்கள்ல, வீடு வரை உறவு, வீதி வரை பிள்ளை, காடு ஆமாம், வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ அப்படின்னு சொல்கிறாங்கள. யாரும் யாருக்கும் துணையாக வரப்போகிறதே இல்லை. இந்த இறந்து எடுத்துகிட்டு போகும்போது உறவுக்காரங்கள்லாம் வீடோடு நின்றுடுறாங்க. அடுத்தது வீதியில் வரைக்கும் மனைவி வராங்க. அடுத்தது காடு வரைக்கும் கொல்லி போடுறதுக்கு பையன் வரா. அடுத்தது யார் வரா? யாருமே வர்றதில்ல. யாரும் நம்மளோட இறப்பை பங்கு போடுறதுக்கும் வர்றதில்ல, நம்ம கூட ட்ராவல் பண்ணவும் வர்றதில்ல. அதனால் பார்த்திங்கன்னா, நம்ம இருக்கும்போது சந்தோஷமான ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடுவோம். அடுத்த ஜென்மத்தில் நம்ம பிறப்போம், ஆனால் என்னவா பிறப்போம்னு தெரியாது. இந்த ஜென்மத்தில் இப்போ ராமனாகவோ கிருஷ்ணனாகவோ இருந்தோம்னா அந்த கேரக்டர் இந்த ஜென்மத்தோடு நிறைவுறுது. அந்த ஆத்மா வேறு இறந்ததுக்கப்புறமா வேறு ரூபத்தில் வேறு ஏதோ ஒரு கருவில் போய் இருந்து வேறு உயிரினமாக பிறக்குது. அதனால் இந்த ஜென்மத்தில் இந்த ஆத்மாவுக்குரிய எல்லா செயல்களும் கரெக்டாக நடக்கணும். இப்போது இவங்க எல்லாரும் கடமைகளை செஞ்சாலும் செய்யாட்டியும் ஒவ்வொரு வீட்டில் இருக்க பெண்களும் பார்த்திங்கன்னா, இப்போ அவங்களுக்கு ஆண்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏன் என்னையவே எடுத்துக்கோங்க, அவர் பார்த்திங்கன்னா என் மேலே உயிராக இருப்பார். ஒரு செகண்டு கூட நான் இல்லாமல் இருக்கவே மாட்டார். ஆனால் இந்த ட்ரிங்க்ஸ் போடுறதுனால, அந்த பழக்க வளர்த்ததுனால நிறைய லாஸ் ஆயிடுச்சு. அதை புரிஞ்சிக்கவே இல்லை. அவ்வளோ திறமைசாலியான ஒருத்தர் ஏன் தன்னோட குற்றத்தை தெரிஞ்சிக்கலன்னு எனக்கு கடைசி வரைக்கும் ஒரு ஆதங்கமாகவே இருந்துச்சு. அவர் அவ்வளோ நல்ல மனுஷன். இப்போ உங்கள்கிட்ட பேசினாருன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட நிலைமை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா, அவர்கிட்ட இருந்துச்சுன்னா ஏன்ட்ட கூட கேட்க மாட்டார், அள்ளி தூக்கி கொடுத்துருவார். அப்படி ஒரு கேரக்டர். தனக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல, அவங்க மற்றவங்க நல்லா இருக்கட்டும்னு நினைக்கிற கேரக்டர். ரெண்டாவது என்னென்னா, எத்தனை தண்ணி போட்டிருந்தாலும் சரி, ஆம்லேட் போட்டார்னா என்னத்தான் சாப்பிட சொல்லுவார்.
இப்போல்லாம் நிச்சயமா இருக்க முடியல தான். ஆனால் வந்து நான் கூட நினச்சேன், நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டே பரவாயில்லையே, நம்ம மாமா போனதுக்கப்புறம் நம்ம உடம்புல உயிரெல்லாம் இருக்குதா அப்படின்லாம் கூட நினச்சிருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு என்னால் நான் ஊருக்குள்ளே போகவே மாட்டேன். எங்கள் அம்மா கூட திட்டுவாங்க. அவ ஆத்தா வீட்டுக்கு வந்தால் டேரா போடுறா, இவ வரவே மாட்டேறாங்கம்பாங்க. நான் போய் அங்கே விதவிதமாக சாப்பிடும்போதெல்லாம் நினைப்பேன், ஐயோ அவரை விட்டுட்டு சாப்பிட்றோமேன்னு நிஜமாக எனக்கு தோணும். அதனால் நான் அதிகமாக போய் இருக்கவே மாட்டேன். ஒரு நாள் கூட இவர் இந்த அளவுக்கு மாறி டார்ச்சர் பண்ணுறாருன்னு நினச்சி மனசு வருத்தப்படுமே ஒழிய, வேண்டான்னு ஒரு நாள் வரைக்கும் சொன்னதில்லை, நினச்சதில்ல. ரொம்ப டார்ச்சர் பண்ணும்போதெல்லாம் வந்து வயிற்றெரிச்சலில் திட்ட தான் செய்வேன். அதை கூட திட்டாமல் இருந்தோம்னா நம்ம மனுஷங்களே இல்லை தானே. ஆனால் அவர் என்னைக்காச்சும் திருந்திருவாருன்னு காத்துட்ருந்தேன். சாயப்பா வந்து திருந்த வச்சுட்டார் தான். ஆனால் சின்ன வயசில் ரொம்ப போட்டாங்கட்டி, அதுவும் போட்டுட்டு சாப்பிடாம இருந்தங்காட்டி பார்த்திங்கன்னா அந்த உடம்புல வலுவே இல்லாமல் போயிடுச்சு. நீங்கள் கேட்டால் கேளுங்க, கேட்காட்டி போங்க. அவர் உடம்புல பயங்கர ஸ்ட்ராங்கான உடம்பு. இந்த இந்த இதயத்தை துடிக்க வைப்பாங்கள்ல, மாரில் வந்து அப்படியே டக டக டகன்னு துடிக்கும்ல ஒரு பக்கம் நெஞ்சு மட்டும். அந்த மாதிரி இந்த ஒரு பக்கம் நெஞ்சை வச்சுட்டு இந்த பக்கம் துடிக்க வைப்பார், அந்த சைடு வைக்கிறது அந்த சைடு துடிக்க வைப்பார். அவரெல்லாம் எக்ஸசைஸ் மாதிரி பண்ணுவார், பயங்கரமாக எக்ஸசைஸ் பண்ணுவார். எங்கள் வீட்டில் எக்ஸசைஸ் சம்மந்தப்பட்ட எல்லாமே இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர், மனசளவுலையும் உடம்புலலையும் தைரியமாக இருந்தவர் இந்த ட்ரிங்க்ஸ் போடுற ஒரு பழக்கத்தினால வந்து அவரோட உடம்பே ரொம்ப மோசமாகி அவருக்கு போட்ட ப்ளட்டே வந்து ஏற்றுக்க முடியாத மாதிரி ஆயிடுச்சு. அதனால் தயவு செய்து சொல்கிறேன், உங்கள் சம்மந்தப்பட்டவங்க யாராவது இருந்தாங்கன்னா வேண்டவே வேண்டாம். இந்த ஒரு கெட்ட பழக்கத்தினால நம்மளுடைய ஒரு வாழ்க்கையவே நம்ம இழக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துடுறோம். அப்போ வந்து அவர்னால இல்லாமல் என்னால் வாழ முடியுது பாருங்கள். ஆனால் இதே எல்லாருமே சொன்னாங்க, நான் அழுது ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, அவர் இல்லாமல் நீ இருந்துருவ, ஆனால் நீ இல்லாமல் அவர் இருக்க முடியாதுன்னு. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, உண்மையிலேயே தான் ஒவ்வொரு ஆணுமே வந்து பெண்கள் இல்லாமல் இருக்க முடியாது. எல்லா ஆண்களுக்குமே கொஞ்சம் ஈகோ இந்த இதெல்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. இப்படி சொன்னாவே அவர் சண்டைக்கு வருவார். ஏன் பொம்பளை பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லையா, ஆம்பளைங்களுக்கு தான் திமிரு ஜாஸ்தி இருக்கா, பொம்பளைங்களுக்குலாம் இல்லையான்னு கேட்பார். அப்படி இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா மனசு விட்டுருவாங்க குழந்த பிள்ளை மாதிரி. ஆனால் லேடிஸ் அப்படி இல்லை, அது என்ன செய்யலாம் ஏது செய்யலான்னு தீர அறிஞ்சு ஆலோசனை செஞ்சு வழி நடத்துவாங்க. அதனால தான் நான் என்னமோ தெரில, நான் இந்த ஆம்பளை பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகலைன்னா என் மனசு அடியாக அடிச்சுக்கும். எப்படியாவது பண்ணிடணும்னு பிரார்த்தனை பண்ணிப்பேன். எல்லாத்துக்கும் நம்மளால் பண்ணி வைக்க முடியாது, அவங்களுக்காக பிரார்த்தனையாவது பண்ணலான்னு சொல்லி பண்ணிப்பேன். ஒவ்வொரு ஆணும் பெண் இல்லாமல் இருக்கவே முடியாது. ஒரு சுடுதண்ணி காய்ச்சி கொடுக்கறதுக்கு கூட ஒரு பெண்ணோட துணை கண்டிப்பாக தேவைப்படுது. அதனால் வயசை காரணம் காட்டி, மனசை காரணம் காட்டி, நிறத்தை காரணம் காட்டி, அழகை காரணம் காட்டி, காசை காரணம் காட்டி பெண்களை உதாசீனப்படுத்தாதீங்க. இல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் தன்னந்தனியாக வாழ்கிறதுக்கு நேரிடும். தகுதியான வயசில் தகுதியான நேரத்தில் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒரு பெண் என்ன சொன்னாலும் கேளுங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸாம்பிள் பெண்ணோட திறமையை பற்றி நான் சொல்கிறேன். என்னென்னா, எல்லாருமே உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கோம், எல்லோரும் லயிச்சு பார்த்துட்ருக்கோம். திடீர்னு கேட் திறக்கிற சவுண்டு கேட்குது. அப்போது கேட் திறக்கிற சவுண்டு கேட்குதா, யாருன்னு இந்த பெண்ணோட மனசு கரெக்டாக கேட் வரைக்கும் போயிடும். அதுக்கப்புறம் அடுப்பில் என்ன வச்சுருந்தாலும் அங்கேயும் போகும். டிவியில் என்ன சீரியல் பார்க்குறோன்னு போகும். குழந்தை என்ன பண்ணுதுன்னு பார்க்கும். பையன் ரூம்குள்ளே என்ன பண்ணுறியான்னு பார்க்கும். இத்தனையும் அலசி ஆராயிர திறமை வந்து ஒவ்வொரு பெண்ணுக்குமே இருக்கும். சரி, பெண்ணுக்கு தான் இருக்குது, குழந்த பிள்ளைங்களுக்கு இருக்குதான்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் இல்லை. குட்டி பாப்பா பேத்தி, அதுக்கு 2 வயசு முடிஞ்சிருக்கு இப்போ தான். அது என்ன செய்யும் தெரியுமா? பால் சவுண்டு, அந்த தெருவில் அந்த தம்பி ஹாரன் அடிக்கிற சவுண்டு, அது நம்ம வீட்டுக்கு முன்னே வந்திருக்காது. அவ்வளோ தூரம் தள்ளி தான் அந்த தெருவுக்குள்ளே தான் நுழைஞ்சிருக்கும். அப்போவே சொல்லிடும் பால்னு. அப்போது அவங்களோட திறமை வந்து அந்தளவுக்கு ஷார்ப்பாக இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா,
மனதளவில் தைரியம் மிக்கவங்கன்னு சொல்ல வரேன். நான் வந்து என் ஆண்களுக்கு வந்து திறமையே இல்லை, தைரியம் இல்லை அப்படின்லாம் சொல்லலை. எல்லாத்தையும் சொல்லலை. ஒரு ஒரு சிலர். அதே மாதிரி எல்லாத்தையும் லேடிஸ்லேயும் சொல்லலை. ஒரு சிலர். அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து அண்ணன் இல்லாதனால நீங்கள் எப்படி இருந்தாலும் வாழ்ந்துருவீங்க, ஆனால் நீங்கள் இல்லாமல் அண்ணனால் இருக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அது ஒவ்வொரு தருணத்திலையும் உணர வேண்டிய விஷயமாக தான் இருக்குது. இவருன்ட்டு மட்டும் இல்லை, எல்லா ஜென்ஸுகளுமே அப்படித்தான். என்னென்னா, அவங்கவுங்க வீடு தான் அவங்கவுங்களுக்கு லாக்கி. சரியா? அவங்க வந்து என்ன செய்யணுன்னா, அவங்கனால வந்து பொண்டாட்டி திட்டிக்கிட்டே இருக்கட்டும். சும்மா எனி டைம் நீ செய்கிறது அது சரியில்லை, இது சரியில்லை, இதில் தப்பு, அதில் தப்பு, 1008 சொல்லிகிட்ருக்கட்டும். ரெண்டாவது, இந்த ஜென்ஸுகளுக்கெல்லாம் என்னென்னா, அவங்க எப்படி இருந்தாலும் சரி, நம்ம ஏதாவது ஒன்று அவங்க 100 சொன்னால் நம்ம 1 சொல்லுவோம்ல. அப்படி 1 சொல்லும்போது அவங்களால அதை ஏற்றுக்கவே முடியாது. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இவரே சொல்வார், உனக்கு அறிவெல்லாம் கிடையாது, நீ எனக்கு அறிவு சொல்கிற அளவுக்கு நீ புத்திசாலி இல்லை, நீ சொல்கிறத நான் கேட்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்வார். அப்போ பயங்கரமான டென்ஷன் ஆகும். நம்ம வந்து நம்ம குடும்பம் நல்லபடியாக இருக்கணுன்றதுக்காக தான் சொல்கிறோம். அதிகம் இழந்துட்டோமே, இனிமேலாவது பொறுப்பாக நடந்துக்கணுன்றதுக்காக சொல்கிறோம். அதை வந்து புரிஞ்சிக்காமல் இவங்க சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு என்ன சொல்வேன்னா, எங்கள் அப்பா எங்கள் அம்மா இல்லாமல் 2 வருஷம் கஷ்டப்பட்டார். பயங்கரமான கஷ்டம். சாப்பிட்றதுக்கு இல்லை. எங்கள் அம்மா வந்து 6 வருஷம் படுத்த படுக்கையாக தான் இருந்தாங்க. இருந்தாலும் எங்கள் அப்பாவுக்கு எந்த குறையும் இல்லை. அவர் நல்லபடியாக எங்கள் அம்மா பார்த்துக்கிட்டாரு. அது ஒரு இரணம்னு சொல்லுவாங்க. இரணம்னா என்னென்னா, பஞ்சம் இல்லாத நிலைமை. அப்போது எங்கள் அம்மாவுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறமா எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டார். அது வரவாகட்டும், ஃபினான்ஷியல் வகையிலையும், அதுக்கப்புறம் வந்து வேறு உடம்பு வகையிலையும், மனதளவுலையும் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். அதுக்கப்புறம் வந்து என்ன செய்கிறது? அதனால தான் சொல்கிறேன், தயவு செய்து சொல்கிறேன், ஆண்கள் எல்லாம் கொஞ்சம் பெண்களை மதிக்க பாருங்கள். என்ன சொல்கிறாங்கன்னு காது கொடுத்து தான் கேளுங்களேன். அவங்க என்னத்தை செய்ய போகிறாங்க? அவங்க அவங்க வீட்டுக்கு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. அவங்க வீட்டுக்கெல்லாம் அவங்க கொடுப்பாங்க. எப்படின்னா, தனக்கு மிஞ்சி தன் வீடு நல்லா எல்லா தேவைகளும் நிறைவேற்றதுக்கப்புறமா பிறந்த வீட்டில் வந்து அவங்களுக்கு ரொம்ப முடியாமல் போன பட்சத்தில் நம்ம அம்மா அப்பாவை பார்க்கணுன்ற எண்ணத்தில் கொடுப்பாங்களே ஒழிய, இங்கே புகுந்த வீட்டில் இருந்ததெல்லாம் தூக்கி தூக்கி எந்த பொண்ணுமே பிறந்த வீட்டுக்கு கொடுக்க மாட்டாங்க. அவங்களும் வேணும், இவங்களும் வேணும்னு செய்வாங்க. சரிசமமாக தான் நினைப்பாங்க. அதை வந்து உணர்வுபூர்வமாக உணர்ந்துக்கணும் ஒவ்வொரு ஆணும். 2வது, நம்ம குடும்பம் நல்லபடியாக இருக்கத்தானே சொல்கிறாங்க அப்படின்னு காது கொடுத்து கேட்கணும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும். நீங்கள் இல்லாமல், அவங்க இல்லாமல் நீங்கள் ஒரு நாள் கூட வாழ முடியாது தெரியுமா? வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா 1008 ஞாபகம் வரும். ஏன்னா அதட்டுறக்கு ஆள் இருக்காது, கேட்குறதுக்கு கேள்வி கேட்குறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து உங்களை பார்க்குறக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, உங்கள்கிட்ட பேச யாரும் இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி எல்லா அண்ணன் தம்பி அம்மா எல்லோரும் இருக்கலாம், நாளைக்கு சொல்கிறேன். அதனால் எந்த ஒரு நிமிஷத்துலையும் ஒவ்வொரு ஆணும் பெண்ணை மதிக்க பாருங்கள். அவங்க தான் உங்களோட குடும்பத்தோட வழிகாட்டி. எந்தெந்த குடும்பத்தில் பெண்கள் போற்றப்படுகிறார்களோ, எந்தெந்த குடும்பத்தில் பெண் சொன்னதை கேட்டு நடக்கப்படுதோ, அங்கே எல்லாமே சீரும் சிறப்புமா செல்வாக்கோடு இருப்பாங்க. நான் சொல்கிறது பொய்னா, உங்களை சுற்றி இருக்கிறவங்ககிட்ட நடக்கிற விஷயத்த கணிச்சு பாருங்கள், கரெக்டாக இருக்கும். அதனால் என்ன ஆணவம், என்ன ஒரு இது, நம்ம எதுக்கு போய் நம்ம பொண்டாட்டிக்கிட்ட ப்ரெஸ்டீஜ் பார்த்து என்ன செய்ய போகிறோம்? சொன்னால் தான் கேட்குறது கேட்டால் தான் என்ன, நம்மளுக்கு நல்லது தானே சொல்கிறாங்க. ஒரு வேளை உங்கள் அம்மா அப்பாவை பார்க்க முடியாதுன்னு சொன்னால் வேணால், தப்புன்னு சொன்னால் ஏற்றுக்கலாம். அதுக்கு நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். அவங்க அந்த பொறுப்புலேருந்து கண்டிப்பாக நழுவக்கூடாது. அதை நானே சொல்லுவேன். அதனால் பார்த்திங்கன்னா, நீங்கள் என்னென்னா, ஒவ்வொரு ஆணுக்கும் ஒரு வழிகாட்டல், தேடல் எல்லாமே பெண் தான். அதனால் பெண்களை மதிக்கணும்னு சொல்கிறேன். தயவு செய்து நம்ம அது இதுன்னெலாம் கொடுக்க வேண்டியதில்லை. சரியா? சாப்பிட்டியா தூங்கியான்னு கேட்டாவே அது பெரிய ஒரு ஆறுதல் தான். அப்போ அவங்களுக்கு என்ன தோணுன்னா, நம்மளுக்குன்னு ஒன்றுமே இல்லாதப்போ உருகி 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 உங்களை பார்த்துக்கிற அவங்க
நீங்கள் இந்த மாதிரி சில விஷயங்கள் நல்லது செய்யும்போது எந்த அளவுக்கு பார்த்துப்பாங்கன்னு யோசிங்க. உங்கள் குடும்பம் எந்த அளவுக்கு முன்னேறதுக்கு துடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களே? நினச்சி பார்த்தீங்களா நீங்கள்? நினச்சி பார்த்துட்டு நல்லபடியாக நம்ம எல்லாரும் நம்ம குடும்பத்தில் இருக்க பெண்களை போற்றி அவங்கள மதிப்பு வச்சு அவங்கள நல்லபடியாக பாதுகாத்து அவங்களும் நல்லபடியாக இருந்து நாமும் நல்லபடியாக இருந்து குடும்பத்தோட எல்லாரும் சேர்ந்து வாழ்வோம் வளமுடன். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.